குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நம சிவாய. நண்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். குரு பயிற்சி பலன்கள் இந்த 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி நடக்குது. உங்க வாழ்க்கையில ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, புதிய அத்தியாயத்தை நீங்க எழுத போறீங்க, தொடங்க போறீங்க. ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்க போகுது. ஏன்னா எவ்வளதோ ஆசைப்பட்டிருப்பீங்க, ஏக்கப்பட்டிருப்பீங்க, நிறைய கற்பனை பண்ணியிருப்பீங்க, நிறைய போராட்டத்தை நடத்திருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய போரையே உங்க வாழ்க்கையில நடத்தி முடிச்சிருப்பீங்க. ஆனாலும் எல்லா இடத்துலையும் இந்த அவமானம், தோல்வி, கஷ்டம், துன்பம், திடீர் அதிர்ச்சி, இப்படி நிறைய சந்திச்சுக்கிட்டே வரீங்க. என்றாவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வராதாங்கிற ஏக்கம் பல ஆண்டுகளாகவே உங்களுக்குள்ளார இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தை போக்கத்துக்கு தான் இந்த குரு பயிற்சி பலன் உங்க வாழ்க்கையில வருது. உண்மையா இருக்கிற ராசியிலேயே கடகராசி நண்பர்களும் தோழிகளும் மிக கொடுத்து வைத்தவர்கள். அப்படியான ஒரு குரு பயிற்சி பலன் தான் இந்த காலகட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும் இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, கடந்த சில வருஷமாவே மனசுல சுமைகள், கவலைகள், குடும்ப பிரச்சனைகள், பண நெருக்கடி, குழப்பங்கள், ஒரு சோர்வு, எல்லாரும் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க போல, நாம மட்டும் இந்த பிறப்பு ஒரு கேவலமான பிறப்பு போல, நமக்கு மட்டும் ஏன் நடக்கல, இப்படிங்கிற எண்ணம்லாம் நிறைய உங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கும். குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். நல்ல கணவன் கிடைக்கிறாங்க, நல்ல மனைவி கிடைக்கிறாங்க, நல்ல குடும்பம் கிடைக்கிது, குழந்தைகள் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடுது, நல்லா சம்பாதிக்கிறாங்க, வேலை கிடைக்கிது, நல்லா தொழில் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த இறைவனுடைய கருணை பார்வை நம்ம மேலே வீழியா அப்படிங்கிற ஒரு தவிப்பு உங்களுக்குள்ளார இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருட்டுக்கு அப்புறம்தான் விடியல் வரும், புயலுக்கு அப்புறம்தான் அமைதி வரும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் இப்போ ஒளி பிறக்க போகுது. இருட்டு வந்தாதான் ஒளி பிறக்கும். இது மிகப்பெரிய தத்துவங்க. நீங்கள் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். இருட்டுக்கு அப்புறம் எப்படி விடியல் வருமோ அந்த மாதிரி இருட்டு வந்தாதான் ஒளி வரும். பகலில் ஒளி தெரியாது. அந்த ஒளிமயமான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருண்ட உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நண்பு கடகராசி நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகுங்க, மிகப்பெரிய ஆக்ஷனுக்கு தயாராகுங்க, மிகப்பெரிய அதிரடிக்கு தயாராகுங்க. மாலைகளும் மரியாதையும் கௌரவம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, தேடி வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் உச்சமாகிற இடத்துக்கு வராரு, உங்க வீட்டுக்கு வருகிறார். பொதுவாகவே கடகம் அப்படின்னா அன்பு, பாசம், குடும்பப்பற்று, உணர்ச்சி, உயிரையே கொடுப்பீங்க குடும்பத்துக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக, உறவுகளுக்காக. எப்பொழுதுமே அந்த அன்போட பாசத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை. ஆனால் அதையே பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு உங்களை நட்டாத்துல நடு ஆத்துல விட்டுருப்பாங்க, எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் துரோகமே பண்ணாலும் அவங்கள காயப்படுத்தக்கூடாது. குடும்பத்துக்காக தியாகம் செய்யணும். இந்த குடும்பம் கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு, அந்த நன்றி கடன், விசுவாசம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு மகனா பிறக்க, மகளா பிறக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற பாசம் உங்களுக்கு எல்லார் மேலேயும் இருக்கும். குழந்தைகள் மேலே மட்டும் உங்கள் தாய் பாசம் இருக்காது. உங்களை சுற்றின அத்தனை உறவுகள்கிட்டையும் உங்களுடைய பாசம் இருக்கும். வெளியில் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ளார அழுதுகிட்டு இருப்பீங்க, அது வெளியில் தெரியாது. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய அன்புக்கு,
உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய குணத்துக்கு, உங்களுடைய செயலுக்கு அத்தனை பலனையும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி இது. இன்னும் 24 வருஷத்துக்கு உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. சிங்க நடை போட்டு சிங்கமாக சிம்மாசனத்தில் அமர போறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நம்புங்க. உங்களுக்கு இருக்கிற பவர் அப்படி. சில நேரத்தில் சில திறமை நமக்குள்ளார நமக்கு இருக்குன்னே நமக்கு தெரியாது. அது எப்பயாவது வெளிப்படும் போது தான் நமக்கு தெரியும். அப்படித்தான் உங்களுக்குள்ளார ஏகப்பட்ட ஒரு பவர் இருக்கு. எதையும் சாதிக்கக்கூடிய, யாரையும் ஜெயிக்கக்கூடிய, எந்த துன்பத்தையும் கடக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்குள்ளார இருக்கு. பேசாமலே சாதிப்பீங்க. விமர்சனத்தை வாங்கிப்பீங்க. அந்த விமர்சனத்துக்கு பதிலடி வார்த்தையால் கொடுக்க மாட்டீங்க, செயலால் காட்டுவீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு 100% பொருத்தம். ஒரு நடிகராக இருந்து மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்சி சிஎம் ஆகியிருக்கார். அவர் எந்த ராசி உங்களுக்கே தெரியும், கடகராசி. அவர்தான் நமது முதல்வர் திரு விஜய் அவர்கள். அவங்கள பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த உணர்வு வரணும். அது நீங்க தான். அவருடைய உருவமே நீங்க தான். அவருடைய செயலே நீங்க தான். அவருடைய குணமே நீங்க தான். நீங்க எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். ஒரு மோட்டிவேஷன் லைஃப் ஒருத்தவங்கள்ட்ட கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது தப்பே இல்லை. அவருடைய வாழ்க்கை எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த வருஷம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்ட காரியத்தில், எடுத்துக்கிட்ட வேலையில், தொழிலில் சாதிக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. அன்பான கடகராசி நண்பர்களே, இப்படியான ஒரு வாய்ப்பு 11 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு மேலே எப்போ கிடைக்கும்னே சொல்ல முடியாது. இப்போ பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா 24 வருஷத்துக்கு உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. நீங்கள் தான் சிங்கம், உங்களுக்கு தான் சிம்மாசனம். எத்தனை விமர்சனம் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் ஏற்றுக்குங்க. அதில் கற்றுக்குங்க. எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும், எந்த மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த துரோகத்தை எப்படி அனுபவிக்கணும், எப்படி பதிலடி கொடுக்கணும், சொல்லால் இல்லாமல் செயலால் எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய பக்குவத்தை உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்துருக்கோம். அதை இப்போ செயலில் காட்ட போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் குடும்பத்தை விட வெளியில் அன்பு, பாசம் அதிகமாக வைப்பீங்க. மனசில் நிறைய கற்பனைகள் ஓடும், நிறைய கனவுகள் வச்சுருப்பீங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதையெல்லாம் உழைச்சா கிடைக்கும். உழைக்காமல் கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து போயிடுவீங்க. அதுக்கு காரணம் அதுக்கு முயற்சி பண்ணாதது, உழைக்காதது, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தாதது, தன்னுடைய தகுதிக்கேற்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆசைப்பட்டு அதுக்காக உழைச்சி அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு, அந்த கனவுகளை வளர்த்துக்கிட்டு, எவ்வளவு பெரிய கனவுகளாக இருந்தாலும், தகுதியாக இருந்தாலும், ஆசையாக இருந்தாலும், பேராசையாக இருந்தாலும் அதுக்கேற்ற உழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களால் அடைய முடியும். அது எவ்வளவு பெரிய உயரமாக இருந்தாலும் சரி. உன்னால் முடியாது, உன்னால் முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களை சுற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சாதிக்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னால் மட்டும்தான் முடியும், இது யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காலகட்டம் இது. யாரை நம்பினாலும் முழுசாக நம்பாதீங்க. அதுதான் உங்களது பெரிய ஒரு குறை. முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னா அங்கே ஏமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. நான் உங்களுடைய அன்பையோ, பாசத்தையோ, எண்ணத்தையோ, குணத்தையோ நீங்கள் முழுசாக நம்பினவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. வேறு மாதிரி நினச்சிப்பாங்க. ஒரு பைத்தியம், ஓவர் ஆக்டிங், ஓவராக நினச்சிப்பாங்க. அதனால் உங்கள் கௌரவம் போகாமல் அந்த அன்பையும் மதிப்பையும் மேலோட்டமாக வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒரே மாதிரியாக நினைக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் பல மன அழுத்தம், குடும்ப சண்டை, பணம் வந்தாலும் நிலைக்காமல் இருக்கிறது, நெருங்கியவர்கள்ட்ட ஏமாற்றம், துரோகம், உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இருந்திருக்கும். இதனுடைய பாதிப்பு என்னென்னா சனி பகவான் பாதிப்பு. ஏன்னா வரக்கூடிய லாபத்தை கெடுத்திருப்பார். இதில் நல்ல லாபம் வரும் அப்படின்னு முதலீடு போட்டிருப்பீங்க, அதில் லாபம் வராது. வியாபாரமும் அப்படி தான். லாபம் வர நேரத்தில் கவுத்துட்டுரும். எந்த ஒரு வேலைக்கும், எந்த ஒரு தொழிலுக்கும், எந்த ஒரு செயலுக்குமே ஒரு பெரிய பலன் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா சனி பகவான் அங்கே சோதிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த வீட்டை. லாப வீட்டை சனி பகவான் சோதித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய முயற்சி அத்தனையும் வீணாக போயிருக்கும். ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. எதை செஞ்சாலும் தோல்வியில் முடியுது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்திருக்கும். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா அது வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். என்ன அவமானப்பட்டாலும், தோல்வி அடைஞ்சாலும், முயற்சி வீணாக போனாலும் அந்த படிக்கட்டுகள் ஏறுறதை விடல, அந்த வெற்றியை நோக்கி அந்த படிக்கட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். அதே போல் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும். எதிரிகள் உருவாகி இருப்பாங்க. நீங்கள் செஞ்ச நல்ல செயலுக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய மாட்டி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் சரியாகும்.
சரியான பதிலடி கொடுக்க போறீங்க. சனி உங்களை சோதிப்பார். சோதிச்சுக்கிட்டு இருந்தார், ஆனால் உடைக்க மாட்டார். கண்டிப்பாக உங்களை மெருகேற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். நாம் வழக்கமாக என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உடனே சோர்ந்து போயிடுவோம், கோபமாயிடுவோம், கடவுளை திட்டுவோம், எல்லாரையும் வெறுப்பாக பார்ப்போம். ஆனால் உண்மை என்னன்னா அதெல்லாம் ஒரு சோதனை காலம். ஏதோ நிறைய பெரிய சம்பவம் நடக்க போகுது, பெரிய நல்லது நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கடினமான காலகட்டமாக இருந்தாலும் இதுக்கு அடுத்தது ஒரு அற்புதம் நடக்க போகுது, நிகழப்போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளார வந்துடும். தைரியம், தன்னம்பிக்கையோட உங்கள் வெற்றியை நோக்கி பயணம் செய்வீங்க. சனி சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, அதிகமாக யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் சனி சொல்லக்கூடிய பாடம். நான் முன்னாடி சொன்னல, யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு. அதுதான் 100க்கு 100 உண்மை. இப்போ மனசில் பயம் இருக்கும், வேலை அழுத்தம் இருக்கும், எதையுமே தாமதித்து முடிவு பண்ணுவீங்க. உறவுகளை புரிஞ்சிக்கவே முடியாது. திடீர்னு நல்லா பழகுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு பொறாமப்படுவாங்க, திடீர்னு சண்டை போடுவாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக சாதிப்பீங்க. நண்பு உறவுகளே, கவலைப்படாதீங்க. உங்களுக்கான நேரம், உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான காலம் வந்துருச்சு. அதிரடி மாற்றங்கள் இந்த 2026 வரப்போகுது. புதிய அத்தியாயம் சொன்னது மாதிரி எழுத போகிறீங்க. புதிய வரலாறு தொடக்கமாக போகுது. பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும், முடிவுக்கு வரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்குது. உச்சமற்ற குரு. வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உண்டு. வெளிநாட்டு யோகம் ஏதாவது ஒரு வகையில் இருக்குது. வெளிநாட்டுக்கே போகலனாலும் அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. வேலையில் முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கண்டிப்பாக உண்டு. புதிய தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது. தயங்காதீங்க, துணிச்சலாக முடிவு பண்ணுங்க. எப்படி? துணிச்சலா, இந்த வேலை தான், இந்த தொழில் தான், இதைத்தான் நாம் ஆரம்பிக்கணும், இந்த வியாபாரம் செய்யணும், அல்லது நம்ம திறமைக்கு தேவையான வேலை இதுதான், வேலையோ தொழிலோ, துணிச்சலாக முடிவு பண்ணி இறங்குங்க. தகுதி இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் வேலை செய்யாதீங்க. லாபம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலையும் செய்யாதீங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, புதிய வேலை தேடுறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இறங்கி அடிங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இனி நம்ம வாழ்க்கையும் மாறுது, நம்ம வாழ்க்கையிலையும் நல்லது நடக்குது, நம்ம வாழ்க்கையும் பொற்காலம் தான், நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது, நாமளும் வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் அப்படிங்கிறத உணர்வீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லைங்க. பல அற்புதங்கள் நிகழப்போகுது. பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பழைய கடனை கொடுப்பீங்க. ஏதாவது சேமிக்கலான்னு சேமிக்க ஆரம்பிப்பீங்க. ஏதாவது ஒரு சேமிப்பில் பணத்தை கட்டுங்க. நகை சேமிப்பு பண்ணலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டுவாங்கள, அதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி சேமிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெண்கள் மூலயமா அதிர்ஷ்டம் கிடைக்கும். பெண்கள் மூலயமா அதிர்ஷ்டம் குரு பயிற்சினால் உண்டு. எல்லாரையும் கொஞ்சம் மதித்து நடந்துக்கிட்டீங்க. அது ஆண்களோ பெண்களோ, உங்களுக்கு பெண்கள் உதவி பண்ண போகிறாங்க. அவங்களால அதிர்ஷ்டம் வரப்போகுது. அவங்க எதை சொன்னாலும் அலட்சியப்படுத்தாமல், புறந்தள்ளாமல் சிந்திச்சு செயல்படுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உறவினர்கள்ட்ட பண விஷயத்தில் கவனமாக இருங்க. முதலீடு போடும்போதும் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் ஏமாறக்கூடிய காலகட்டம். பொருளாதாரத்தில் நிறைய பணம் வரும்போது கொஞ்சம் அவசரப்பட்டு அல்லது நிதானம் இழந்து என்ன செய்யணும்னே தெரியாமல் ஏதோ செஞ்சுருவீங்க. எங்கெங்கேயோ பணத்தை போட்டுருவீங்க. முதலீடு போடுறேன்னு, அல்லது நிறையா வட்டிக்கு பணம் வருது அப்படின்னு யாராவது கேட்டு கொடுத்து, இப்படி பண விஷயத்தில், முதலீடு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதிக முதலீடு போடுறத தவிர்த்துறது நல்லது. யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது விட்டுருங்க. குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சண்டைலாம் குறையும். மனம் திறந்து பேசுவீங்க. அன்போட அழகாக பழகுவீங்க. சந்தேகம் இனிமேல் வளராது. சந்தேகத்தை குறைச்சிருவீங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி திரும்பும். அதாவது டூயட் பாடுவீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, இப்படி ரொமான்டிக்காக பாட்டு பாடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனை தெரியுமா வரும்? வரக்கூடிய வருமானத்தை அல்லது பணத்தை கண்ட மேனிக்கு செலவு பண்ணுறீங்க.
அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண கொடுக்குறீங்க, அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுறீங்க, வீட்டுக்கு ஒரு நல்லது நடத்த மாட்டேங்கிறீங்க, அல்லது வீட்டுக்கு தேவையானதை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் யார் கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் பணத்தை கொடுத்துட்றீங்க. அப்படிங்கிறது தான் குடும்பத்தில் பெரும் பிரச்சனை. கணவனோ மனைவியோ நீங்கள் எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு செய்யும்போது அது கொஞ்சம் பிடிக்காது. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்கும். அதையெல்லாம் புரிய வச்சு அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பார்த்து நடத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2ஆம் வீடு குடும்பஸ்தானம்னா சிம்ம ராசி. ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, 7ஆம் வீடு சனி அதிபதி. எதை சொன்னாலுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் சண்டை தான் எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும். சந்தேகம் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் சில்லறத்தனமாக இருக்கீங்க அப்படின்னு. அப்படி தான் இருப்பாங்க. ஒன்று ஆக்ரோஷமாக சண்டை போடுவாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க. எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளார சில ஐடியா வச்சு ஒரு வேலையை செய்வீங்க, ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க அதை தடுப்பாங்க. சண்டை போட்டு 2 3 நாள் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். இப்படிலாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதையெல்லாம் சரி செய்து என்ன தெரியுமாங்க, ஒரு தராசு மாதிரி தான். அடுத்தவங்களுக்கு உங்களுடைய நேரத்தை செலவிடுறதும் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் நேரத்தை செலவிடுறதும் ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடும். அப்போ தான் இந்த தராசு நீடிக்கும். இல்லைன்னா கொடை அடிச்சிடும். எந்த பக்கம் சாஞ்சாலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. பிரச்சனையை தான் சந்திப்பீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. 100% குழந்தை பாக்கியம் உண்டுங்க. கவலையே படாதீங்க. உச்சம் பெற்ற குரு பார்த்தாலே குழந்தை பாக்கியம் உண்டு. இன்னொரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். கள்ளத்தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது அவமானம், அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்கு. ஏன்னா 8ஆம் வீட்டில் இருக்கிற ராகு 2ஆம் வீட்டை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். பழைய காதல் கண்டிப்பாக வெளியில் பொங்கும், வெளியில் வரும். ரகசியமான உறவுகள் உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு உறவு கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒதுக்குங்க. சமூக வலைதளம் மூலியமா இல்லைனா சோசியல் மீடியா மூலியமா உங்களுக்கு ஏதாவது உறவுகள் கிடைக்கும். அதெல்லாம் அலட்சியப்படுத்துங்க, கண்டுக்காதீங்க. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சு ஆகணும். உங்களுடைய வரலாறை எழுதி ஆகணும். அந்த வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயங்கள் வர வேண்டாம். நல்லா நினைவு வச்சுக்கிங்க, மனசில் வச்சுக்கிங்க. 1 நிமிட உணர்ச்சி வாழ்நாள் முழுக்க வருத்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருங்க. சரி, குரு பார்வை எப்படி இருக்கு? குரு பார்வை 2 வரியில் சொல்கிறேன். உங்களுடைய குடும்பத்துக்கு கௌரவம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அற்புதமான ஒரு கௌரவம், முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் குடும்பத்தில் முன்னேற்றம். எவ்வளவு நாட்கள் பிரிஞ்சிருந்தாலும், குடும்பத்தில் சண்டை நடந்திருந்தாலும், இந்த 1 வருஷம் கண்டிப்பாக ஒற்றுமையாக சேருவீங்க. வாழ்க்கையில் சேர்ந்து உழைப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. குடும்பத்தோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவீங்க. மானே தேனே மயிலே குயிலே இப்படியெல்லாம் வசனம் பேசக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் இல்லாமல் என்னால் உயிரோட வாழ முடியாது, நீ இல்லாமல் உயிரோட வாழ முடியாது அப்படின்னு கணவனும் மனைவியும் இப்படி அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னா இதுதான். அடுத்தது, கொடுத்து வைத்தவர்கள். பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் உச்சமற்ற குரு பார்க்கிறார். ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம் கண்டிப்பாக உண்டு. இங்கே அந்த யோகங்கள், இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆன்மீக சிந்தனை. நீங்கள் இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இந்த கடவுளையோ பிரபஞ்சத்தையோ ஆன்மீகத்தையோ நம்பாமல் இருந்திருக்கலாம். அறிவியல்னு இப்போ பிறந்த குழந்தைய நீங்கள் தூக்கி கொண்டாடலாம். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையாக முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. ஆன்மீகத்தில் ஒரு மனுஷன் சிறந்து விளங்கினா அப்படின்னா அவன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருப்பான். எந்த ஒரு கொடுமையும், எந்த ஒரு துரோகமும், எந்த ஒரு கெட்டதும் செய்யாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக, சந்தோஷமாக, திருப்தியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஆன்மீக சிந்தனை வரும்போது, வளர்த்துக்கும் போது அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த வருஷத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன். எந்த அம்மன் பார்த்தாலும் விட்டுறாதீங்க, வணங்குங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறந்தது. அதோட குலதெய்வ அருள் இருந்தால் குடும்பத்தில் குறை இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். குலதெய்வ கோவிலுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நீங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி,
வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள போயிட்டு வர சொல்லுங்கள். அல்லது நீங்கள் வரும்போது கண்டிப்பாக போயிட்டு வாங்க. குலதெய்வ கோவில் இல்லாமல் நம்மளால் நிம்மதியாக குடும்பம் நடத்தவே முடியாது. நீங்கள் போக வேண்டிய குருஸ்தலம் பார்த்தீங்கன்னா ஆலங்குடி போயிட்டு வாங்க. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகலாம். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பரிகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாழ்வியல் பரிகாரம்னு ஒன்று இருக்கு. கோவில் குளம் பூஜை அப்படின்னு சில இது இருக்கு. குறிப்பா குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க. எப்படி குரு பகவானுக்கு ஒரு கோவிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பெரிய புண்ணியம். பல பாவங்கள் உங்கள்ட்ட இருந்து குறையறதுக்கான, உங்க குடும்பத்தில இருந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இத எந்த கோவிலுக்கு செஞ்சாலும் சரி, மாசத்துக்கு 1 லிட்டர் வாங்கி கொடுத்து பாருங்க. மிகப்பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுங்க. மாசம் ஒரு கோவிலுக்கு கொடுங்க. உங்க பிரச்சனை பெரிய மாற்றத்தோட அது முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பொழுதுமே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம கடவுள் என்ன நம்ம கண்ணு முன்னாடியே வருது, நாமளா பார்த்துருக்கோம், நம்ம எதுக்கு இதெல்லாம் வணங்கணும், கும்பிடணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு. அது எந்த சக்தியா வேணாலும் இருக்கலாம். நீங்க நம்புற கடவுளா இருக்கலாம் அல்லது நம்பாத கடவுளா இருக்கலாம். ஆனால் ஒரு சக்தி நமக்கு மேல உண்டு. அதுதான் டிசைன் பண்ணி, நம்ம வாழ்க்கைய டிசைன் பண்ணி, போன வாழ்க்கையின் எச்சத்தை இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வச்சு, நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க வச்சு, நல்லவங்களா சில பேரை மாத்தி, கெட்டவங்களா சில பேரை மாத்தி இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதிர்ஷ்டம் வரல, புலம்பலாவே இருக்கு, அழுதுகிட்டே இருக்காங்க யாராவது, புலம்பிக்கிட்டே இருக்காங்க யாராவது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வம்பு வழக்கு, வேலை இழப்பு, பண நஷ்டம், இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம வீட்டுக்குள்ளார எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தீபம் ஏத்தி வைங்க. அதே போல இந்த புகை இருக்குல்ல, சாம்பிராணி புகை, அத காலையிலயும் மாலையிலயும் நம்ம வீடு முழுவதும் வர்ற அளவுக்கு சாம்பிராணி புகைய உருவாக்குங்க. அப்ப எதிர்மறை சக்திகள் காணா போய் நம்ம மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வெளில வரும். அதனால கோவில் அப்படிங்கிறது முக்கியம்னா நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியை போக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கோவிலுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்தி இல்லையா, மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, விலங்கினங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு செய்யறதை விட, கோவில் குலத்துக்கு செய்யறதை விட ஏழைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. வாழ்க்கையில எவ்வளவுதோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சும்மா கதை விட்டுட்டு இருக்காத, சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத, சொன்னதையே மறுபடியும் சொல்லாத, இதெல்லாம் நிறைய கேட்டாச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம். வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வர்றதுக்கு ஒரு அற்புதமான காரணம் உண்டு. அது வரலன்னா நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டோம். இந்த கதையை கேளுங்க. ஒரு கதை சொல்றேன். ஒரு விவசாயி இருந்தாராம். கடவுளை எந்நேரமும் வேண்டிக்கிட்டே இருந்தாப்லையா. திடீர்னு ஒரு நாள் கடவுள் தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. 2 வரம் வேணும் அப்படின்னாவுல. என்ன அப்படின்னா, நான் கேட்குற நேரத்தில் மழை பெய்யணும், நான் கேட்குற நேரத்தில் வெயில் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயி. உடனே கடவுளும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. கேட்குற நேரத்தில் மழை கேட்டு பயிர் வச்சு, கேட்குற நேரத்தில் வெயில் அடித்து பயிர் நல்லா வளர்ந்து அறுவடை செய்கிற இடத்துக்கு டைமுக்கு வந்துடுது. நெல் அறுவடை செய்கிறார். அந்த நெல்லை பிரித்து பார்க்கும்போது அதில் பதற தான் இருந்தது, உள்ள ஒன்றுமே இல்லை. உடனே அதிர்ச்சி ஆயிடுறாரு அந்த விவசாயி. என்ன கடவுளே, எதுவுமே இல்லையே உள்ற அப்படின்னு கேட்குறாரு. மானிடா, நீ கேட்டது வெயிலையும் மழையும் தான். ஆனால் முக்கியமாக தேவை காற்று, புயல், இதெல்லாம் ஒரு பயிருக்கு தேவை. அதை நீ கேட்கலையே. அதெல்லாம் இருந்தால் தானே அது தரமான பயிராக வளரும், அதில் நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சோதனையும் புயலும் பூகம்பமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தாதான் அது தரமான வாழ்க்கை, அது மனித வாழ்க்கைக்கு உகந்தது. அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அதில் தான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். கடகராசி நண்பர்கள் கடைசியாக ஒன்று புரிஞ்சுக்கணும். அன்பை கொடுத்து காயம் அடையாதீர்கள். குடும்பத்துக்காக தியாகம் செய்யுங்கள். மனசில் அதிகம் யோசிக்கிறத விட்டுட்டு முன்னேறத்துக்கான வழியை தேடுங்கள். நல்ல மனசு கொண்டவர்களை கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசியாக அமைதி, நம்பிக்கை, முன்னேற்றம், சந்தோஷம்
இது உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்க அந்த இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இத்தோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.